மரம் செடி கொடி எல்லாம் இருக்காது. இந்த உயிரினங்கள்லாம் உயிர் வாழ்றதுக்காக வேண்டியது விவசாயி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றானே, அதை அழிக்கிறாங்களே விவசாயிகளை. ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும் 4 நாளைக்கு சோறு இல்லைன்னா ஒடியாந்துருவாங்க. ஒரு நாடு வெளிநாட்டில் உணவுக்காக கையேந்தினாலே பிச்சை எடுத்தாலும் அந்த நாடு பிச்சைக்கார நாடுன்னு தான் பேரு. அந்த நாட்டை உணவு உற்பத்தி தன்னிறைவு பெற செய்தவன் விவசாயி. அவன்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. அவனுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தர்றேன் என்று மோடி ஐயா கூறினாரு, தரல. நதிகளை இணைக்கிறேன்னாரு. மன்மோகன் சிங் காலத்தை விட விவசாயி கடன் தள்ளுபடி பண்ணாங்க. கார்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, விவசாயிக்கு 1 லட்சம் கோடி, விவசாயி மகன் வாங்கிய கல்வி கடன் 1 லட்சம் கோடி தள்ளுபடி செய்ய மறுக்கிறார். நாங்க போய் அதனால எங்களுக்கு சோறு திங்கதை விட்டு இப்போ எளிய திங்க விட்டுட்டாரு. எங்களுக்கு லாபகரமான விலை தரேன்னு ஏமாற்றி எங்களுக்கு பட்டையை போட்டாரு. இனிமேல் எங்களுக்கு கொட்டையும் கட்டி விட்டுருவார் போல இருக்கு. நாங்கள்லாம் இந்து விவசாயிகள் தான். இந்துக்கள்ல தான் 70 கோடி விவசாயம் இருக்காங்க. கோயில் இந்து இந்து என்று சொல்லுகின்ற மோடி ஐயா இந்துக்களை காக்க மறுக்கிறார். அங்கதான் அப்படின்னா இங்க நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் 3 நாளா. இன்னைக்கு இங்கிட்டு தான் போறாரு வர்றாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது ஒரு மாவட்ட ஆட்சியருடைய கடமை அல்லவா? இந்த வெயில்ல ரோட்ல உட்காந்துருக்காங்களே அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்கறது மாவட்ட கடமை. அவர் நான் ஜனாதிபதினு நினைச்சிட்டு போயிடுறாரு. விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை, லாபகரமான விலையை கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும், இங்கே விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது. செய்ய மாட்டேங்கிறாங்க. பட்ஜெட்ல எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேண்டும். தமிழக பட்ஜெட் 42,000 கோடியில 28,000 கோடி வேளாண்மை துறை ஊழியருக்கு சம்பளமா போயிருது. 7,500 கோடி இலவச மின்சாரத்துக்கு கொடுத்துட்றாங்க. 1000 கோடி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 42,000 கோடி எங்களுக்கு கிடைப்பது 4,500 கோடி தான் மீதி. இந்த வாட்டி எங்களுக்கு தனியாக 50,000 கோடி கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.